வெல்கம் டு அபிஸ் ஃபார்ம். பாருங்கள், நல்லாவே வந்து சூப்பராக க்ரோத்திங் இருக்குது. இலையும் நல்லா அழகாக வருதுங்க. ஸோ இதை வந்து பிடுங்கி இப்போது வேறு இடத்துல நட்டால் தான் நமக்கு வந்து நிறைய ஈல்டு கிடைக்கும். இந்த இடத்துலையே அப்படியே விட்டோம்னா அந்த செடியான வேர் வந்து என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருக்கேங்க. மாஞ்செடி பக்கத்தில் வேர் பக்கத்தில் இருக்கிறதுனால செட்டே ஆகாது. இது வந்து சேப்பக்கிழங்கு செடி அப்படின்றதுனால நம்ம வேறு இடத்துல மாற்றி வைக்கிறது நல்லது அப்படின்ட்டு தான் இப்போ பிடுங்க போகிறேன். ஸோ வேஸ்ட்டு கழுவி வந்து போட்டிருந்தேன். இது வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. லைட்டாக சுருங்கின மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக எதுக்கு தூக்கி போட்டுடலான்னு போட்டேங்க. அதுலேருந்து துளுத்து சூப்பராக வருது. இங்கே பாருங்கள், இங்கே கூட ஒன்று வந்துருக்குங்க. அதையுமே பிடிங்கலாம். இப்போது வேஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் துளுத்து வருது. வேஸ்ட்டு நம்ம வந்து அது தேவையில்லைன்னு போட்ட வேஸ்ட்லேருந்து நமக்கு செடி வருது. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சேப்பக்கிழங்கு செடி இப்படி தான் இருக்கும் அப்படின்றது எனக்கும் தெரியாது. அந்த கிழங்குல முளைச்சி வர்றதுனால தான் எனக்கே இப்போ தெரியுதுங்க. பாருங்க, காஞ்சி எவ்வளோ புசு புசான்னு இருக்குது பாருங்கள். அதுலேருந்து வருது வேறு. தேர்வு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டா கூட சூப்பராக பொதான ஆகிடுதுங்க. மண் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மண்ணுங்க மண்புழு இருந்தாலே நல்லா வரும் செடின்னு சொல்லுவாங்க. நல்லா கொத்தி லூஸ் பண்ணியாச்சு மண்ணை. மண் நல்லா பொதான மண் வளம் நல்லா இருந்தால் தான் செடிகள் எல்லாமே வந்து சூப்பராக வருங்க. ஸோ இப்போ வந்து சேப்பக்கிழங்கு செடியை பிடுங்கிட்டு வந்து வேறு இடத்துல வந்து நடுறேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க இடத்துல. அப்போ தான் வந்து கிழங்குகள் வரும்பொழுது நமக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திரும்ப பிடுங்கும் பொழுது. சேப்பக்கிழங்கு செடி முதல் முறையாக நம்மளுடைய கார்டனில் வருது. பாருங்கள், இலை எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது பார்க்கவே. ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க பார்க்குறேன். ஏன்னா அதில் துளுத்து வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு அது சேப்பக்கிழங்கு செடினா. அதனால தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட, நம்மளுடைய வியூவர்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன், அது என்ன செடி அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் விலாகில் காமிக்கிறேன்னா அதே மாதிரி நம்ம எடுத்து வேறு பாட்டில் வேறு இடத்துல வந்து நட்டு விட்டாச்சு. ஸோ அங்கே இருந்த மாஞ்செடி பக்கத்தில் இருந்தது, அங்கேருந்து எடுத்து இங்கே நட்டாச்சு. மல்கோவா மாம்பழம் செடி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வளர்ந்து